வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா MA 4151 பேப்பர் யூனிட் 1. இப்போ கரண்ட்டாக எக்ஸாம் எழுத போகிறவங்க எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற ஒரு லாஜிக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். யூனிட் 1 நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, தட் இஸ் லீனியர் அல்ஜிப்ரா டாபிக் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5 டாபிக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெக்டார் ஸ்பேஸ் கான்செப்ட். ஸோ வெக்டார் ஸ்பேஸ் கான்செப்ட்னா ஒன்றும் இல்லை, டெஃபினிஷன்னா என்ன, ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத டெஃபினட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து QR decomposition and QR factorization. QR decompositionல ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்கலாம், ஆர் ஃபேக்டரைசேஷன் ஏதாவது ஒரு மாடல் இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. பட் நமக்கு தெரியும் ரெண்டுமே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம எடுக்க போகிறோம், பட் ஆர்டர் தான் டிஃபர் ஆகும்ட்டு. ஸோ டீகம்போசிஷன் ஆர் கியூஆர் ஃபேக்டரைசேஷன் மாடல் ஒரு ப்ராப்ளம் நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் நல்லா தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ், ஜெனரலைஸ்டு ஐகன் வெக்டார் ப்ராப்ளம். தேர்டா எப்படி ஐகன் வேல்யூ பார்க்கணும், எப்படி ஐகன் வெக்டார்ஸ் பார்க்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட் 1லேயும் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் பேஸ்டாக தான் மூவ் ஆகும். யூனிட் 5ம் பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார்ஸ் கான்செப்ட் வைஸ் தான் நமக்கு மூவ் ஆகும். ஸோ அதனால் இந்த யூனிட் 1லேயே எந்தெந்த ப்ராப்ளம்லாம் கொடுத்துருக்கோம், எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோங்கிறத பாருங்கள். ஜெனரலைஸ்ட் ஐகன் வெக்டார் ரிப்பீட்டடாக இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஆகட்டும், அதுக்கு முன்னால் இந்த கொஷின்லையும் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ஈஸி, ஒரு கேம் மாதிரி தான். பவருக்கு ஈக்குவலாக இருக்கணும், பவரோட -1க்கு நமக்கு நாட் ஈக்குவலாக இருக்கணும், அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட் தான் இதில் இருக்கும். ஸோ ஈஸியான மாடல் தான். ஃபோர்த் டாப்பிக்காக பார்த்தீங்கன்னா சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் ப்ராப்ளம். ஸோ சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் ரிப்பீட்டட் பார்ட் சி கொஷின். நீங்கள் ப்ரீவியஸாக எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாடலில் கொஷின் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதுக்கு எல்லாமே ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யூனிட் 5th டாப்பிக்காக பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். இது பார்ட் பியில் அடிக்கடி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஸோ மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க, ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி மேட்ரிக்ஸாக மாற்றுறது, மேட்ரிக்ஸ்லேருந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ஒரு 2 or 3 ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம சேனல்லே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ அதை மட்டும் ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் 2 மார்க் கொஷின், யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் எல்லாமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பொறுத்தவரை நீங்கள் இந்த டாபிக் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதும். நீங்கள் ப்ராப்ளம் சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக எதிராக சாய்ஸில் ஒரு கொஷினாவது இந்த பேட்டர்னில் இருக்கும். அதுக்கேற்றபடி நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணாலே நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். யூனிட் 1 பொறுத்தவரை யூனிட் 1 ஒரு லெங்க்தி டாப்பிக்கு, நமக்கு தியரி பார்ட் நிறையா இருக்கும். பட் இருந்தாலும் இந்த டாப்பிக்கும் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் எந்தெந்த டாப்பிக்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு 2 ப்ராப்ளம் பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் எழுதி பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் ஓரலாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுவும் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை பார்த்தாலே அப்டேட் பண்ணிக்குவீங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஈஸியாக தான் கொஷின் வரும். அந்த கான்ஃபிடென்ட்டோட யூனிட் 1 ரிவைஸ் பண்ணுறவங்க இந்த டாப்பிக்கை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். யூனிட் 2 ப்ரிப்பரேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.